ஹாய். நேற்று நைட் வந்து ரெட் ரைஸ் புட்டு பண்ணேன். இது ஆனால் சாப்பிடவே இல்லை. எங்கள் பையனுக்கு இது பிடிக்கவே இல்லை. ஸ்வீட் போட்டு தான் சாப்பிட்னான். அவன் நைட்டில் எப்படிமா ஸ்வீட்டை டின்னராக சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டான். எனக்கும் ஒரு யோசனையாக தான் இருந்தது, எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஹோட்டலில் வாங்கிட்டு வந்து அவனும் சாப்பிட்டான், எனக்கும் கொஞ்சம் கொடுத்தான், நானும் சாப்பிட்டேன். ஆனால் இந்த புட்டும் கொஞ்சம் சாப்பிட்டோம். பட் எங்களுக்கு வந்து இதோட கடலைக்கறி இது மாதிரி வச்சு சாப்பிட்டு பழக்கமே இல்லையா, அதனால் எங்களுக்கு அது வந்து தெரியல. எங்களுக்கு வந்து எப்பயுமே இந்த ஸ்வீட் போட்டு தான் சாப்பிடணும். சரி, அதை அப்படியே ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சேன்னா நல்லாவே இருந்தது. அப்படியே ஃப்ளேவராக எடுத்து திருப்பி நெய் போட்டு நல்லா நாட்டு சக்கரை போட்டு அதில் ஆல்ரெடி ஏலக்காவும் தேங்காவும் போட்டு அரைச்சி தான் ஆவி கட்டினது. அப்படியே எடுத்து சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது. எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் இது தான். ஒரு சின்ன நெருடல் என் மனசில் எப்பயுமே இருக்கும். இதை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்லலாம் நான் இருக்கிறது எப்பயுமே அப்பார்ட்மெண்ட்ஸில் தான் ரொம்ப வருஷமாக இருக்கிறேன் நான். அதனால் இந்த சின்ன குழந்தைங்களுக்கு கூட வந்து இந்த வாட்ச்மேன் அவங்களெல்லாம் வந்து தாத்தா அங்கிள் இந்த மாதிரி சொல்லி கொடுத்து வளங்க. ஏன்னா பசங்க வந்து டேரெக்டாக போய் வாட்ச்மேன் அப்படின்னு கூப்பிடுதுங்க. அவங்களுக்குன்னு ஒரு வயசு இருக்குது இல்லையா, பாவம் வயசானவங்க தான் அங்கே வந்து உட்காந்துருப்பாங்க. அவங்கள வந்து சாதாரணமாக ரொம்ப ஏளனமெல்லாம் பார்க்க வேணாம். எல்லாருமே வந்து விவசாயம் பண்ணிட்டு வயசான காலத்தில் ஏதோ சம்பாதிக்கணுன்றதுக்காக வர ஒரு விஷயந்தான் இது. தயவு செஞ்சு பசங்கக்கிட்டலாம் சொல்லி பழகுங்க. இந்த மாதிரி அங்கிள் சொல்லணும் தாத்தா சொல்லணும்னு சொல்லி பழகுங்க. இது ஷேர் பண்ணணும்னு தோணு